வணக்கம். நான் கீர்த்தி ஹரிப்ரியா. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே பெல் பட்டன், சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் எல்லாமே பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன கண்டென்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரி டிரேப்பிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். உங்களுக்கு பிடிச்ச சாரி டிரேப்பிங் எப்படி பண்ணலாம்னு பார்க்குறோம். ஈஸியா ஃபோல்டும் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். சாரி ஃபோல்ட், ஃப்ரண்ட் ப்ளீட்டிங் அண்ட் தென் கீழே வந்து கொசவு ப்ளீட்டிங் பிளஸ் அயன் அண்ட் தென் ஃபோல்டிங் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம எந்த ஃபங்க்ஷன் போறதா இருந்தாலும், ஈவெண்ட்ஸ் போறதா இருந்தாலும், இல்லைன்னா நீங்க சாரி நேட்டிவ் வியர் கட்டுறதா இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சாரி ஃபோல்டு பண்ணி வைக்கிறதும் நம்மளுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அப்பவே வந்து சாரியை ப்ளீட் பண்ணி அயன் பண்ணி நீங்க போறதுக்கு வந்து ரொம்ப பண்றதுக்கு லேட் ஆகும். அதனால நீங்க எந்த இது பண்றதும் ஃப்ரீ டைம்ல சாரியை ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணி ப்ளீட் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணுமோ அப்போ வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சாரி எடுக்கிறோம். சாரியோட முந்தி எங்கன்னு பாக்குறோம். இதுதான் சாரியோட முந்தி. நார்மலா நம்ம ப்ளீட் பண்ணும் போது இந்த சாரியோட முந்தில இருந்து நம்ம ப்ளீட் பண்ணலாம். மினிமம் ஒரு 7, மேக்ஸிமம் 9 அந்த மாதிரி வைக்கலாம். இப்போ கொஞ்சம் ப்ராடா இருக்காங்க அப்படின்னா we can go for 5 pleats. தின்னா இருக்காங்க அப்படின்னா we can go for 7 and 9. நான் 7 வைக்க போறேன். ஃபர்ஸ்ட் டிப் அண்ட் ட்ரிக் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது இப்படி புடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்து கொஞ்சம் பெருசா வைக்கணும். இப்படி ஃபர்ஸ்ட் ப்ளீட் கொஞ்சம் பெருசா வைக்கணும். ஐ மீன் உள்ள இன்னரா இருக்க ப்ளீட், அதுக்கப்புறம் குட்டி குட்டியா உள்ள ப்ளீட் வச்சுக்கலாம். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து நிறைய ப்ளீட்ஸ் இருக்க மாதிரி கணக்கு தெரியும். பார்க்க இங்க வைக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். சில பேர் இந்த பார்டர் சைஸ்லயே வைப்பாங்க. கொஞ்சம் லீனா இருக்கவங்க பார்டர் சைஸ்ல வைக்கலாம். சின்ன பீன் எடுத்து இந்த சாரியோட இந்த எண்ட் அண்ட் தென் அதே மாதிரி இந்த சைட் ரெண்டு எண்ட்லயும் நீங்க வந்து பின் பண்ணுங்க. அப்பதான் கிரிப்னஸ் உங்களுக்கு கொடுக்கும். பின் பண்ணும் போது வெர்டிகலா பின் பண்ணாதீங்க, இப்படி ஹரிசாண்டலா பின் பண்ணுங்க. பல்லு இந்த லென்த் இருக்குன்னா இப்படி பின் பண்ணுங்க. அப்பதான் பல்லு ஃபுல்லா கவர் ஆகும். நம்ம பின் பண்ணிட்டோம். பின் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு யாருமே இல்ல, செல்ஃப் சாரி டிரேப்பிங் தான் பண்ணறோம். அதனால இத வந்து இப்படி பிடிச்சுக்கோங்க. யாரா இருந்தாங்க அப்படின்னா நீங்க பிடிக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் கூப்பிட்டுக்கோங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 and 7. வச்சிருக்கேன். அப்படியே ஃபர்ஸ்ட் அயன் பண்றதுக்கு முன்னாடி
கையிலேயே ஒரு வாட்டி ரஃபா படிடுங்க. பண்ணிட்டு கிளீன் பண்றேங்க. கிளீன் பண்ணியாச்சு. பாத்தீங்க அப்படின்னா மெயினா உங்களுக்கு saree ப்ளீட் பண்ணும்போது இந்த அட்ஜஸ்ட் பண்றதுதான் கொஞ்சம் பெரிய வேலை. ஸோ அட்ஜஸ்டிங் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க. சைமல்டேனியஸா செக் பண்ணிட்டே வாங்க இந்த ப்ளீட் வந்து வெளியே வருதா அப்படின்னு. ஸோ ஒரு saree ப்ளீட் பண்ணி அயர்ன் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இட் வில் டேக்ஸ் மினிமம் ½ an hour. ஸோ உங்கள் ட்ரேப்பர்ஸ்க்கால சப்போஸ் நீங்கள் வந்து மேக்கப் போடுறீங்க பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ½ an hour நீங்கள் டைம் கொடுத்தே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியர்டாக ஃபோல்ட் வந்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃபோல்டிங் இருக்கும், ஆனால் உங்களுக்கு வந்து ஃபுல் பர்ஃபெக்ஷனோட ஃபோல்டிங் இருக்காது. ஸோ பின் பண்ணிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதை அயர்ன் பண்ண போறோம். ஸோ நம்ம ப்ளீட் பண்ணிட்டோம். இது வந்து மார்ஃபி ரிச்சர்ட்ஸோட அயர்ன் பாக்ஸ். ஸோ இந்த அயர்ன் பாக்ஸை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். ப்ரீ ஹீட் பண்ண உடனே saree மேலே வைக்காதீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு பெட்ஷீட் ஒரு எந்த கிளாத்லேயாவது ஒரு ப்ரீ ஹீட் பண்ண அயர்ன் பாக்ஸ் அயர்ன் பண்ணிட்ட பிறகு தென் நம்ம மேலே ஹீட் பண்ண சாரியில் அயர்ன் பண்ணலாம். ஸோ இப்படி அயர்ன் பண்ணுங்க, அப்போதான் ஃபினிஷிங் வந்து பக்காவாக கொடுக்கும். ஸோ சாரியோட இன்னர் பார்ட்லையும் அயர்ன் பண்ணுங்க. வெளியில வந்து பல்லு தெரிகிற பார்ட்லையும் லைனா அடுக்கி வச்சு அயர்ன் பண்ணுங்க. ஸோ மெயினாக இந்த ஃப்ளோட் ஆகிற ஏரியாவில் நல்லா கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரி அயர்ன் பண்ணுங்க.
ஸோ நம்ம அயன் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயன் பண்ணது வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இது வந்து என்ன பண்ணாலும் மடிப்பு வந்து கலையாத மாதிரி அயன் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம அயன் பாக்ஸை ஆஃப் பண்ணுறேங்க. மசீன் செட் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பல்பு வந்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் அங்கே நம்ம என்ன அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோம் அது தகுந்த மாதிரியே நீங்கள் படிச்சுக்கணும். நம்ம வச்சுட்டோம். அண்ட் தென் அயன் பாக்ஸை வச்சு அதை அப்படியே செட் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே கொஞ்சம் மேலே போய் கீழே வரைக்கும் நல்லா செட் பண்ணி அயன் பண்ணுறேங்க. ஸோ மறுபடியும் கீழே வரைக்கும் போய் நம்ம அயன் பண்ணணும்.
ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் ப்ளீட்டை வந்து செட் பண்ணியிருக்கேன் வித் பல்லு. ஸோ வித் பல்லு ஃப்ரண்ட் ப்ளீட்டை எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வீடியோ பார்த்துருக்கோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் எப்படி பல்லு செட் பண்ணோம் அண்ட் தென் ஃப்ரண்ட் ப்ளீட் எப்படி செட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ அதே சாரிக்கு நம்ம எப்படி ஃப்ரண்ட் கொசவும் செட் பண்ணலாம் வித் ப்ளீட் அண்ட் அயனிங் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சேம் சாரி எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ப்ளீட்டிங் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ நான் விட்ட அமௌண்ட் ஆஃப் சாரி இதோ இருக்கு அண்ட் தென் நான் இதை ப்ளீட் வைக்க போறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் இங்க ஃபினிஷ் ஆகுது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் இங்க இருந்து நான் ப்ளீட் வைக்க போறேன். ஸோ நார்மலாக நம்ம எப்படி ப்ளீட் வைக்கிறோமோ அந்த மாதிரி ப்ளீட் வைங்க. மினிமம் ஒரு 6 வைங்க, அதுவே கரெக்டா இருக்கும். ஸோ இது இந்த ப்ளீட்டிங்லாம் நீங்க 15 மினிட்ல வச்சு நீங்க வந்து அயன் பண்ணி டக்கின் பண்றதெல்லாம் கொஞ்சம் வந்து அர்ஜான ஒரு டைம்ல பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்டே ப்ளீட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ நான் ப்ளீட் வச்சிருக்கேன் 1 2 3 4 5 6 7 8 வச்சிருக்கேன். கொஞ்சம் லீனா இருக்காங்க அப்படின்னா நீங்க ப்ளீட் வந்து இன்னொன்று கூட வைங்க. ஸோ நம்ம ப்ளீட்டிங் வச்சுட்டோம். இப்போ என்னன்னா இந்த ப்ளீட் வச்சதுக்கு அப்புறம் இந்த சாரியை வந்து நான் இப்படி ட்விஸ்ட் பண்றேன், பண்ணிட்டு இப்படி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஜென்ரலா வந்து இப்ப இருக்க ட்ரெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த சாரி வந்து லைனா ஸ்டெப்ஸ் மாதிரி அடுக்கி வைக்கிறது தான் இப்ப இருக்க ட்ரெண்ட்ல இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து அயன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து இப்ப இருக்க ஸ்டைலே ஸ்டெப்ஸ் மாதிரி ஃபாலோ பண்ணலாம். ப்ளீட் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த எண்ணை வந்து கார்னர் பண்ணி பின் பண்றேங்க அண்ட் தென் இந்த எண்ட்லயும் பின் பண்ணுங்க. ஸோ ஸ்டெப்ஸ் மாதிரி ஆக்கிட்டு அண்ட் தென் பின் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் உங்களோட தம் ஃபிங்கர் அண்ட் தென் ஃபிங்கர் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சிருக்கேன். ஸோ வச்சிட்ட பிறகு உடனே பின் பண்றேங்க. ஸோ மடிப்பு கலையாம இருக்கும். பின் வந்து டைரக்டா இப்படி போக் பண்ணீங்க அப்படின்னா உள்ள போகாது. சர்க்குலர் மோஷன்ல ரவுண்ட் பண்ணி உள்ள அனுப்பி வைக்கிறேன். ஸோ பின் பண்ணிட்டேன், உள்ள போயிடுச்சு. இந்த எண்ட்லயும் பின் போட போறேன். அரேஞ்ச் பண்ணி ப்ராப்பரா பின் பண்ணுங்க. அப்பதான் அயன் பண்ணும்போது நமக்கு பெர்ஃபெக்ஷனோட வரும். பின் பண்ணிடுறேன்.